தெய்வீக திருமகன் தேவ திருமணாவுடைய தொடர்ந்து வருடா வருடம் மிக சிறப்பாக அவருடைய ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழா கொண்டாடுவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர் இங்கே தேவ திருமணாவுடைய திருவுருவச் சிலை கம்பீரமாக நிற்பதற்கு உறுதுணையாக இருந்தவரும் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்த நமது அருமை அண்ணன் சுப்புத்தேவர் அவருடைய திருவுருவ படத்தை மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்கள் திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். உங்க முன்னால ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய தேவர் திருமானாவுடைய திருவுருவச் சிலைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஏதோ நினைச்ச உடனே தூக்கி வச்சதில்ல தேவர் திருமானுடைய திருவுருவச் சிலை. இங்கே முதலில் சிலை நிறுவ வேண்டும் என்று நம்முடைய முனிசிபாலிட்டியில நகராட்சியில தீர்மானத்தை கொண்டு வந்தது எனது அருமை அண்ணன் மறைந்த சக்தி கிருஷ்ணன் அவர்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நம்முடைய நகராட்சி பொறுப்பில் சேர்மனாக நம்முடைய சிதம்பரம் அவருடைய துணைவியார் இருந்தார்கள். தீர்மானத்தை நிறைவேற்றி இங்கே திருவுருவச் சிலை நிறுவுவதற்கு இடத்தை ஒதுக்கி தந்தது அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர தந்தையாகிய சிதம்பரம் அவருடைய துணைவியார் அவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. இங்கே சிலை நிறுவுவதற்கு ஏறத்தாழ இங்கே இருக்கக்கூடிய நம்ம தேவமாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் சிலையை வச்சுருந்தோம்னா ஊர் ஊராக சுற்றுறாங்க, யாரும் வைக்க முடியல. அன்னை சுப்பு அண்ணே ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா, முழு பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ தான் சிலையை வைக்கணும்ப்பான்னு சொன்னார். அண்ணே நிறையா சிக்கல் பண்ணேன், நம்ம ஆளுங்க கிழக்கே இருப்பான், ஒருத்தன் மேற்கே இருப்பான், ஒருத்தன் வடக்கே இருப்பான், வைக்க முடியாது. என்ன இல்லை இல்லை நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்கிறேன். நான் சொன்னேன் வசூல் பண்ணக்கூடாது, நான் பண்ணுற இந்த திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் யாரும் எனக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லக்கூடாது, யார் பேரையும் போடணும்னு என்னை சொல்லக்கூடாது. நான் யாரை கொண்டு திறக்கிறேனோ யார் பேரை போடணும் அது என்னுடைய இஷ்டம், நான் செய்கிறேன்னு சொன்னேன். முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. எல்லாரும் இன்னும் சொன்னார் அவர் செய்வாரு, நீங்க கூட இருக்க முடியாரு. ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் தேவ திருமணாவுடைய திருவிழாவை செஞ்சு என் வீட்டில் இருந்தது. தெரியுமா, அன்னைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சர் சிலதற்காக அவர் வீட்டுக்கு நானும் ராமசாமி தேவரும் ஒரு 10 தடவை போயிருப்போம். ராமசாமி தேவர் இங்கே இருக்காரா, ஒரு நாள் கூப்பிட்டு போனாரு, வாப்பா வாங்க தேவர, நம்மால முதலமைச்சர் போன உடனே நாளைக்கு சிலதற்கு வந்துடுவான்னு சொன்னார். 7 மணிக்கு நாங்கள் ஓபிஎஸ் வீட்டுக்கு போனோம், முதலமைச்சர் வீட்டுக்கு. வரவேற்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய வரவேற்பு. எனக்கு மெய் செழிச்சு போச்சு. முதலமைச்சர் வீட்டில் போனோடனே நம்மளை தாங்கி கொண்டே ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு முதலமைச்சர் வருவார், உட்காருங்கன்னாங்க. 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, காப்பி கொடுத்தாங்க. 10 மணி ஆச்சு. நான் வந்திருக்க விஷயத்த சொன்னேன். அந்த நேரம் ஏன்னா நான் ஒரு ஆள் இங்கே எம்எல்ஏ ஆகணும்னு கடுமையாக உழைச்சேன். அப்புறம் எனக்கு அந்த ஆளுக்கு ஒரு சேர்மன் எலெக்ஷனில் தகராறு திருப்பத்தூரில். நான் மேலே ஏறி போகும்போது அந்த ஆள் கீழே இறங்கி வர்றேன். அப்போ அவங்க பிஏட்ட கேட்குறான், இவர் எதுக்கு வந்திருக்காரு, செலவு இருக்கிறக்காக பெர்மிஷன் கேட்க வந்திருக்காரு. சரி இவன் பார்த்துட்டு போனேன்னு நினச்சேன், சனியை இங்கே நம்ம தலையில் ஏறிடுச்சுன்னு. 10 மணிக்கு என்ன வந்தேன், பிஏ வந்து சொன்னேன், ஓபிஎஸ் பிஏ அவசரமாக கார்டனில் அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டாரு, நீங்கள் என்ன சாயந்தரம் வாங்கினாங்க. ராமசாமி தேர்ட்ட வெளியே வந்து சொன்னேன், அண்ணே இனிமேல் இந்த வீட்டு வாசல் ஏறி காரியமே நடக்காது, சிலையும் திறக்க முடியாது, விட்டுருங்க அண்ணே. 3ஆம் நாள் என் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் எங்கும் சிலை நிறுவுவதாக தடை செய்து விட்டது, ஆகவே உங்களுக்கு சிலை நிறுவுவதற்கு அனுமதி தர முடியாதுன்னு. நான் நினச்சேன் முதலுக்கே மோசம் வந்துடும், இங்கே சிலை வைக்கிறதுக்கு நம்ம இடத்தை வாங்கி எல்லாம் திமுக சேர்மன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, இவங்க இதையும் காலி பண்ணி போகிறாங்க நினச்சேன். இதுக்கிடையில் சில பேர் என்ன பண்ணிட்டேன், இங்கே வள்ளல் அழகப்பனார் சிலை வைக்கணும்னு சொல்லி ஒரு கோஷ்டி கிளம்பிட்டேன். இந்த காலகட்டத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிறது. முக்கியமான விஷயம், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்.
ஒரே ஒரு கண்டிஷன் தான் கேட்டேன், அண்ணே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா சிலை திறக்கணும், நான் வேலை செய்கிறேன். இரவும் பகலாக வேலை செஞ்சான். அவர் வெற்றி பெற்றார், அமைச்சராயிட்டார். நேரடியாக என்னை கூட்டு போய் தலைவர் கலைஞர்கிட்டையும் தளபதியை உட்கார வச்சு தேதி வாங்கி கொடுத்தார். ஒரே ஒரு கண்டிஷன் தான் அன்றைக்கு. என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவர் பேரவை நடத்துகிற மாதிரி நடத்துங்க, இதில் திமுக தலையிடாதுன்னு சொன்னாங்க. எப்படி? இது தேவர் பேரவை நடத்துகிற விழா அப்படின்னாங்க. நான் நோட்டீஸ் எப்படி அடிக்கணும்னு சொல்லி எழுதி கொண்டு போய் என்னண்ணே கொண்டு போய் கொடுத்தேன். அண்ணன் அமைச்சர் தான் கூப்பிட்டு போகிறாங்க. தலைவர் கலைஞர் எப்படி பார்த்தாரு. நான் என்ன சொன்னேன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை திறப்புலான்னு போட்டிருந்தேன். அதை அப்படி அடிச்சுட்டு திருவுருவ சிலை திறப்புலான்னு போட்டு தலைவர் கையாலே எழுதி கொடுத்துருந்தார். அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட கடுமையான ஒரு 3 முறை தள்ளி வைக்கப்பட்டது. இருந்தாலும் அசராமல் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் பெரியகருப்பன் அவர்கள், அது மாதிரி அண்ணன் சுப்பண்ணன் தொடர்ந்து கூடவே இருந்து இரவும் பகலமாக இங்கே திருவுருவச் சிலை திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது வேலை ஆரம்பித்த உடனே நைட்டு 11 மணிக்கு வருவார். யார்? அமைச்சர் பெரியகருப்பன் இங்கே வருவார். வந்து என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன உதவி வேணும், அனைத்தையும் செய்து கொடுத்தவர் இன்றைக்கு திருப்பத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெரியகருப்பன். இந்த நேரத்தில் நான் மனதார சொல்லிக்கிறேன், அந்த நன்றி கடன் எப்பொழுதும் உங்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைய முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இதுக்கு பெர்மிஷனையே ரத்து பண்ணியிருந்தாங்க அதிமுக காலத்தில். பெர்மிஷனையே ஏதோ பசும்பொன் தேவர் தீட்டத்தகாதவர் மாதிரி இங்கே உள்ள பெர்மிஷனையே ரத்து பண்ணியிருந்தாங்க. பெர்மிஷன் எப்போ கிடைச்சது தெரியுமா? தளபதி திறக்கும் போது தான் பேப்பரே கையில் கொண்டு வந்தார். அதை இங்கே கொண்டு வந்தால் கூட யாராவது செராக்ஸ் எடுத்து கூட கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுவாங்கன்னு சொல்லி தலைவர் கலைஞர் கையில் கொடுத்து விடுந்தார். சிலை திறக்கும் போது தான், தளபதி பேசும்போது தான் சொன்னார், இந்த சிலை திறப்பதற்கான அனுமதி கடிதம் என்னுடைய கையிலே தலைவர் கலைஞர் கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆக மிக பெரிய போராட்டம். 10 ஆண்டு காலம் ஐயா வந்து என் வீட்டில் குடியிருந்தார். குடியிருந்து மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டத்துக்கு செலவு வைக்கிறதுங்கிறது நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தேவர் செலவு வைக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. ஏன்டா நம்ம தேவமாக வைக்க முடியாது, நம்ம அம்பிட்டு தலைமும் பண்ணுவோம். ஏன்னா ஏதோ நம்ம தேவர் பிறந்த ஜாதியில் பிறந்தது, அவ்வளோதான். மற்றபடி தேவர் உரிமை கொண்டாடுறதுக்கு இந்த நாட்டில் யாருக்கும் இல்லை. நீங்கள் வரும்போது கூட இப்போ தேரோட்டத்துக்கு போயிட்டு தான் வர்றேன் பசுமண்ணுக்கு. ஆனால் அந்த அற்புதமான மகானுடைய அருமையாக தெரிந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தேவரை முழுமையாக, அதுபோல் தளபதியும் தான் இங்கே பேசும்போது அற்புதமான அவருடைய தேவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். நிச்சயமாக வெகு விரைவில் மீண்டும் இங்கே மிகப்பெரிய விழா எடுப்பேன், புதுப்பிக்க போகிறேன். படியிலேருந்து எல்லாத்தையும் புதுப்பித்து ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கேன். அதுக்கு நிச்சயமாக மீண்டும் தமிழகத்துடைய அமைச்சர்கள் கலந்து கொள்ள, தளபதிக்கு எப்படின்னு தெரியாது, கலந்து கொள்வார்கள். அந்த விழா சிறப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு இருக்கும். நாடகம் சிறப்பாக வருகை இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டாங்க அவர்களுக்கும், அண்ணன் தென்னவன் அவர்களுக்கும், தம்பி செந்தில் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு உறவினர்களுக்கும், தம்பி அன்பு நம்ம சூப்பருடைய அருமை மகன், நீங்கள் கலந்துக்கிறணும். அண்ணன் வந்து எங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பார். எல்லா விஷயத்துலையும் பெர்மிஷன் வாங்கணும்னா அவர் போய் எல்லாரோடையும் சண்டை போட்டுனாலும் வாங்கிட்டு வந்துடுவார். அண்ணா நகரில் நடக்கக்கூடிய அத்தனை சண்டைக்கும் அவர் தான் பஞ்சாயத்து பண்ணார். ஆகவே தயவுசெய்து தம்பி அன்பு அவர்கள் முழுமையாக கலந்து கொள்ள வேணும். என்ன வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம ஆளுங்க என்னங்க ஒற்றுமையாக இருக்கணும். என்ன குடியை விட்டுருங்க, என்ன குடியை விட்டுருங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போடாமல், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டைக்கு போகாமல் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கங்க. வேற ஒன்றும் சொல்லலை. நன்றி, வணக்கம். என்ன தேவர் ஜெயந்தி விழா முழுமையாக இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் நடக்கிறதுக்கு இடைவிட இது வழிவிட்டு நான் இறங்கிக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.